அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். இந்த பண்டிகை காலங்களிலே உங்களோட இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை வாசிப்பதற்கு முன்பாக சில காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் வேதத்திற்குள்ளே செல்லலாம் என்று எண்ணுகிறேன். பண்டிகை நாட்கள். ஏன் பண்டிகையை அனுசரிக்கிறோம், எதற்காக கொண்டாடுகிறோம் என்றால் பல காரணங்களை கூறுவார்கள். ஆனால் வேதத்திலிருந்து நம்ம சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். தேவன் விரும்பக்கூடிய பண்டிகைகளை எப்படி அனுசரிக்க வேண்டும், எப்படி ஆசரிக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆயத்தத்தோடு கூட நாம் காணப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. வாசிக்கிறேன். லேவியராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம். லேவியராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தையும் அதன் கடைசி வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாளாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகையின் நாளாவன. கர்த்தருடைய பண்டிகையின் நாளாவன. இதே அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே மோசே கர்த்தருடைய பண்டிகைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிவித்தான். கர்த்தருடைய பண்டிகை. இந்த அதிகாரத்தில் ஒரு 7 பண்டிகைகளை நம்ம வாசிக்கலாம். நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. இந்த காலத்திலே நாம் கிறிஸ்மஸ், நியூ இயர் இதை ரொம்ப அதிகமாக கிறிஸ்தவர்கள் உலகமெங்கிலும் மகிழ்ச்சியோடு கூட அனுசரித்து கொண்டிருக்கிறோம். அது கர்த்தருடையது தானா? அதில் கர்த்தர் பிரியப்படுகிறாரா? அதில் கர்த்தர் எந்தளவாய் மகிழ்ச்சி அடைகிறார்? நான் கொண்டாட வேண்டாம் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை. கொண்டாடலாம், ஆனால் கர்த்தரை பிரியப்படுத்துகிற வண்ணமாக அனுசரிக்கிறோமா? ஏனென்றால் வேதத்தில் நீங்கள் கொலோசியருக்கு எழுதின புத்தகத்தில் நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும்போது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஒருவரும் பண்டிகை நாட்களை குறித்து நம்மை குற்றப்படுத்தாதபடிக்கு நம்முடைய பண்டிகைகளை அனுசரிக்க வேண்டும் என்பது வேதம் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே இருந்து புறப்பட்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம், கர்த்தருக்கு ஆராதனை செய்ய, கர்த்தருக்கு பலிகளை செலுத்துவதற்கு, கர்த்தருடைய பண்டிகைகளை ஆசரிப்பதற்காக ஆண்டவர் அழைத்து வருகிறார். அந்த அனுபவத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கைகளின் கிரியைகளில் கலிகூர்ந்தார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி. இதில் ஒரு வார்த்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். தங்கள் கைகளின் கிரியைகளில் கலிகூர்ந்தார்கள், அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகினார். இன்றைக்கு கிறிஸ்மஸுக்கு சில காரியங்களை நாம் ரொம்ப ஆசையாக வீட்டில் வாங்கி வைப்போம். கிறிஸ்மஸ் ட்ரீ, சாண்டா கிளாஸ், இன்னும் நட்சத்திர ஸ்டார்ஸ் எல்லாம் தொங்க போடுவோம். ரொம்ப ஆசையாக நாம் அதில் மகிழ்கிறது உண்டு. நல்லது தான். ஆனால் வேதம் எங்கேயாகிலும் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தேதியை சொல்லியிருக்குன்னா சொல்லலை. கிறிஸ்மஸை நாம் கொண்டாடுவது அதன் மூலமாக அநேகரை ஆதாயப்படுத்துறதுக்கு ஏதுவாக தான் இருக்க வேண்டுமே ஒழிய, நாம் ஒன்று செய்து அதிலே கலிகூர்ந்து அதிலே மகிழும்போது நல்லா புரிந்து கொள்ளுங்க, என் சாமர்த்தியம், என் கைபலன், என்னால் உண்டானதுன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி விதத்தில் பிரமாணத்தில் நம்ம வாசிக்கிறோம், உபாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். இங்கேயும் அப்போஸ்தலர்களில் எழுதியிருக்கிறாரு, தங்கள் கைகளின் கிரியைகளினால் கலிகூர்ந்தாங்க, கர்த்தர் அவங்கள விட்டு விலகினாங்க. அந்த கிரியையில் என்னெல்லாம் இருந்துச்சா தொடர்ந்து வாசிக்கிறேன். அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வான சேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். அந்த வான சேனைகளை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறார். அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்திரத்தில் இருந்த 40 வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும், பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களாகிய மோலோகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சொரூபத்தையும் சுமந்தீர்களே. ஏதோ நட்சத்திரத்தில் அங்கே எழுதுகிறார். நட்சத்திரத்தை வணக்கத்துக்குரியது கிடையாது. புதிய ஏற்பாட்டின்படியும் வேத ஒழுங்கின்படியும் நட்சத்திரம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை நட்சத்திரம் என்று சொல்லுகிறோம். நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது,
அது தானியலின் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம், தானியல் 12ஆம் அதிகாரத்திலே அங்கே தானியல் எழுதுகிறார், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களை நட்சத்திரம் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஸ்டார்ஸை வணங்கி சொர்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, விக்கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இது யார் செஞ்சது, இது எப்படி வந்தது, அதில் களி கூறுகிறாங்க. நான் ஒரு எச்சரிப்போடு செய்கிறேன், நான் தொங்க விடுங்க, விட வேண்டாம், அதை நீங்கள் டெக்கரேட் பண்ண வேண்டாம், அந்த இடத்துக்குள்ள நான் பிரவேசிக்க விரும்பலை. ஆனால் எதற்காக பண்ணுகிறோம்? தேவனை மகிமைப்படுத்தும்படி. வேதம் சொல்லுது, நாம் நின்றாலும் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதில் 23-24 நான் வாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சாலும், இன்னொரு இடத்துல எழுதுவார் பவுல், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்காக செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ நம்ம இந்த பண்டிகை நாட்களில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வண்ணமாக நம்முடைய செயல் இருக்கிறதா யோசித்து பார்ப்போம். நம்ம அர்ப்பணிப்போம். இந்த பண்டிகை நாட்கள், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. இந்த பண்டிகைகளை உமக்கு பிரியமானபடி நான் அனுசரிக்க எனக்கு உதவிச்சிங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் கூட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் அங்கே 14ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன், உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. நான் வெறுக்கிறேன். சரி, கர்த்தர் விரும்புகிற பண்டிகை, கர்த்தர் வெறுக்கிற பண்டிகைன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் என்றால், இன்றைய கிறிஸ்தவ உலகத்தை பார்த்து ஒரு கூட்டம் இப்படி தான் கொண்டாடணும்னு சொல்லுது, இன்னொரு கூட்டம் இப்படி தான் கொண்டாடணும். நான் எதையும் சொல்ல விரும்பல. வேதம் சொல்லுகிற வண்ணமாக நாம் பண்டிகைகளை அனுசரிக்க நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நான் தயவாக சொல்லுகிறேன். நாங்கள் சொல்கிறாரு, உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது, அவைகளை சுமந்து இழைத்து போனேன். நம்ம பண்டிகையின் கொண்டாட்டங்கள் கர்த்தரை துக்கப்படுத்துகிற வண்ணமாக இருக்கக்கூடாது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வண்ணமாக இருக்க வேண்டும், கர்த்தரை முன்னிலைப்படுத்துகிற வண்ணமாக இருக்க வேண்டும். ஏன்னா கொலோசியரில் நம்ம அந்த 2ஆம் அதிகாரத்தில் அதில் சில வசனங்களை நான் தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். 17ஆம் வசனங்களை 16லேருந்து வாசிக்கிறேன். 16லேருந்து நான் வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 16லேருந்து வாசிக்கிறேன். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பனாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நல்லாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்திருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். பண்டிகையின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது, கிறிஸ்துவுக்குரியது, கிறிஸ்துவுக்கான காரியம். அது அவரை பற்றி கொள்ளாம மாய்மாலமான தாழ்மை, தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையில் விருப்பமுற்று காணாதவைகளில் துணிவாய் நுழைகிறாங்க. வேதம் சொல்லாத ஒன்றை நாம் நம்முடைய பண்டிகைகளில் புகுத்தக்கூடாது. வேதம் சொல்லாத ஒன்றை நாம் நம்முடைய பண்டிகைகளில் விரும்பக்கூடாது. நான் தயவாக சொல்லுகிறேன், நம்முடைய பண்டிகை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கட்டும், நம்முடைய பண்டிகை கர்த்தருக்கானதாக இருக்கட்டும், கர்த்தரை முக்கியத்துவமாக படுத்துகிறதா இருக்கட்டும். நான் ஒன்று சொல்லுகிறேனே, நம்ம வீட்டில் பிறந்தநாள் என்றால் ஒரு சில பிள்ளை பிறந்தநாள் வருகிறது, நாம் அந்த பிள்ளைக்கு தான் உடை எடுத்து கொடுக்க ஆசைப்படுவோம். அந்த பிள்ளைக்கான அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு பிடித்த காரியங்களை செய்வதற்கு ரொம்ப ஆசைப்படுவோம் அந்த பிறந்தநாள் அன்னைக்கு. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை தான் நான் உண்மையாக அனுசரிக்கிறேன் என்றால், இயேசுவை பிரியப்படுத்துகிற கொண்டாட்டமாக நம்முடைய கொண்டாட்டங்கள் மாறட்டும். மாறாக ஆண்டவரை துக்கப்படுத்துகிற, ஆண்டவரை இழைத்து போக பண்ணுகிற, ஏசாயால வாசித்தோமே, ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். நாம் நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தாலும் அதை நீங்கள் எனக்கே செய்றீங்கன்றார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அது எனக்கே செய்றீங்கன்றார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35
பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். 40ஆம் வசனத்தில் அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரனில் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். பண்டிகை நாளில் அந்த பிள்ளைக்கு விருப்பமானது தான் செய்வோம், பிறந்த நாளில். அதே போல் இங்கே இயேசுவுக்கு விருப்பம், அவருக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம். நம்மை சுற்றி தாகத்தோடு எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்மை சுற்றி எத்தனையோ வஸ்திரம் இல்லாத ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்மை சுற்றி எத்தனையோ பேர் வியாதியில் இருக்கிறாங்க. இந்த பண்டிகை நாட்கள் ஆண்டவரே அவர்களை விசாரிக்க எனக்கு உதவிச்சிங்க. ஒருவேளை நான் ஒரு எச்சரிப்போடு கூட சொல்லுகிறேன், தயவாக சொல்லுகிறேன், உங்கள் உறவினர்களில் யாரேனும் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வியாதியோடு வேதனையோடு இருப்பார்கள் என்றால் இந்த வருட பண்டிகையில் அவர்களை நீங்கள் விசாரிக்க மறந்துடாதீங்க. உங்கள் அக்கம் பக்கத்தில் உங்கள் நெய்பர்ஸ், அவர்களை விசாரிக்க மறந்துடாதீங்க. எப்படியா இல்லை கிறிஸ்துவை அறிவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தர் மகிமையுடையவராக. கர்த்தர் சித்தம் நாளை தினத்தில் ஒரு மனிதன் பண்டிகைகளை எவ்வளவு ஆசையாக இருந்தான்னு சொல்லி அந்த மனிதனை குறித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடுவோமா? தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே இந்த பண்டிகை நாட்களை ஆண்டவரை அனுசரித்து கொண்டிருக்கிற நாங்கள் உமக்கு பிரியமாய் அனுசரிக்க, உம்மை பிரியப்படுத்துகிற வண்ணமாக எங்களுடைய ஆண்டவரை கொண்டாட்டங்கள் இருக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பிடுங்க. தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியமாய் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியம் நடக்கட்டும். கர்த்தர் மகிமையடைங்க ராஜா. நாங்கள் அப்பிரோஜனமானவர்கள். இந்த நாட்களில் எப்படியாயிலும் சிலரை ஆதாயப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறானே, நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.